பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஆரோக்கியம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என் நாமத்தை அறிஞ்சிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கியம் இருக்குன்னு தான் சொல்லுது. ஆண்டவருக்கு பயப்படுறவங்க மேலே கூட அந்த ஆரோக்கியம் பரிபூர்ணமாக இருக்கும். ஏன்னா அவரே சொல்கிறார், நான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை சௌக்கியத்தை அனுப்புவேன், குணமாக்குவேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார். ஆனால் ஏன் ஐயா வியாதியை முன்னிலிருந்து விலக்குவேன்னு சொன்ன கர்த்தர் இன்னைக்கு தாவீது சொன்னானே, அவர் சாதாரண மனுஷன் இல்லை, ஆண்டவருக்காக எத்தனையோ பாடல்களை எழுதினவன். ஆனால் அவன் சொல்றான், கர்த்தாவே உம்முடைய கோபத்தினாலே என் மாம்சத்திலே ஆரோக்கியம் இல்லைங்கிறான். இன்னைக்கு மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன? ஒரு காரணத்தை நாம் கற்றுக்கொண்டோம். ஆரோனும் மிரியாமும் தன் சகோதரனுக்கு விரோதமாக பேசி கர்த்தர் கேட்டு நியாய தீர்ப்பு செய்ததை நாம் மறக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு நியாய தீர்ப்பு உண்டு, மறந்துடாதீங்க. அவனவன் கிரியைகளுக்கு தக்க அவனவனுக்கு அளிக்கும் பலன் கர்த்தர் நிச்சயமாக தருப்புவார். அதனால தான் நாம் பாடிட்டு இருக்கிறோம், நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வரும் காலம் ஆகுதே, இந்த மாயலோகை நம்பி வாழ்ந்திடும் மானிடரை மீட்க மாட்டீரோ என்று பாடுகிறோமே. இப்போவும் இன்னொரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். உங்கள் வேதாகமத்தை தயவு செய்து நீங்களும் கையில் எடுத்து இன்னொரு மனுஷனுடைய காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். எப்படி வியாதி வருகிறது, கர்த்தருடைய கோபம். எவ்வளோ பெரிய மனுஷன் மேலேயும் கர்த்தருடைய கோபம் சில நேரத்தில் வந்துடுது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 17வது வசனத்தை எல்லாரும் திருப்பீங்களா? அப்படி எல்லாரும் திருப்பி எடுக்கிற வரைக்கும் அல்லேலூயா. உன்னை அன்றி பேரே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாயின்ற மன்னுயிர் ரட்சகனை, மன்னுயிர் ரட்சகனை, மன்னுயிர் ரட்சகனை. உன்னை அன்றி பேரே கதி, உன்னை அன்றி பேரே கதி ஒருவர் இல்லையே சுவாமி, தன்னையே பலியாயின்ற மன்னுயிர் ரட்சகனை. உன்னை அன்றி பேரே கதி ஒருவர் இல்லையே சுவாமி, தன்னையே பலியாயின்ற மன்னுயிர் ரட்சகனை. அன்னை தந்தை முற்றா சுற்றா யாரும் உதவுவாரோ, அன்னை தந்தை முற்றா சுற்றா யாரும் உதவுவாரோ, அதிசயம் மனுவேலா ஆசையன் ஏசு சாமி, அதிசயம் மனுவேலா ஆசையன் ஏசு சாமி. உன்னை அன்றி பேரே கதி ஒருவர் இல்லையே சாமி, தன்னைய பலியாயின்ற மன்னுயிர் ரட்சகனை. எத்தனை கற்றாலும் தேவன், எத்தனை கற்றாலும் தேவன், பக்தி ஏதும் மற்ற பாவி எவ்வளவு புத்தி கேட்டும் அவ்வளவுக்கு அதிதோஷி. எத்தனை கற்றாலும் தேவன், பக்தி ஏதும் மற்ற பாவி
எவ்வளவு புத்தி கேட்டும் அவ்வளவுக்கு அதிதோஷி. பின்னனை போல் பிதட்டியே கத்தியே புலம்பும் ஏழை. பித்தனை போல் பிதட்டியே கத்தியே புலம்பும் ஏழை. பேதையை காண்டை தேற்றி பிழைக்கமை இயேசு சாமி. பேதையை காண்டை தேற்றி பிழைக்கமை இயேசு சாமி. உன்னை அன்றி பேரே கதி ஒருவர் இல்லையே சாமி. தன்னை பலியாகின்ற மன்னுயிர் ரட்சகனை. பண்ணின துரோகமெல்லாம் பண்ணின துரோகமெல்லாம் எண்ணினால் எத்தனை கோடி பாதகத்துக்குள்ளோ இல்லை. பரிதவித்தேனை தேடி பண்ணின துரோகமெல்லாம் எண்ணினால் எத்தனை கோடி பாதகத்துக்குள்ளோ இல்லை. பரிதவித்தேனை தேடி கண்ணினரும் திருவடி காணல் தகுமோதா. கண்ணினரும் திருவடி காணல் தகுமோதா. கண்ணியன கருள் மூடி வாடியோ இயேசு சாமி. கண்ணியன கருள் மூடி வாடியோ இயேசு சாமி. உன்னை அன்றி உன்னை அன்றி உன்னை அன்றி பேரே கதி ஒருவர் இல்லையே சாமி. தன்னை பலியாகின்ற மன்னுயிர் ரட்சகனை. மன்னுயிர் ரட்சகனை. மன்னுயிர் ரட்சகனை. எல்லாம் எடுத்திருப்பீங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஒரு ஜனத்தை ஆயத்தப்படுத்துவாயாக. அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாயும் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். அதற்கு அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? ஊமையா போனது இதனாலதான். சந்தேகம் மனுஷனுக்கு என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. சொல்றவர் யாரு, எந்த இடத்துல பேசுறோம், கொஞ்சம் யாதாரண ஆள் இல்லைங்க. சகரியாவை குறித்து வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து பாருங்க. ரொம்ப அழகா நமக்கு எழுதி வச்சிருக்கார். சரி, 6ல வாசிங்க. பெண்ணா யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதி நாட்களில் சகரியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேருள்ள ஆசாரியன் ஒருவன் இருந்தான். இவன் யாரு? ஆசாரியன். ஆசாரியன் யாரு? வெளிப்படுத்தல் 1:6 படி எல்லாம் யாரு? கழுவப்பட்டவர்கள். வாசிங்க 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமா, ரத்தத்தினால் பாருங்க. கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். வீரம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம்,
அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஐயா, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே கழுவி நம்மை ஆசாரியர்கள். அந்த ஆசாரியன் வாசிங்க. அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் அப்பன இருந்தான். ஆசாரியன், பிள்ளை ஆசாரியன். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. சரி. அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் மற்றவர்களாய் நடந்து. ஆனா குற்றமற்றவன் சந்தேகப்படலாமா? இன்னைக்கு நமக்கு அப்படித்தான் ஆண்டவரை தேடுவோம். ஆனா சொன்னா நம்மால என்ன செய்ய முடியாது, விசுவாசிக்க முடியுமா? அதனால தான் மார்த்தாள் மரியாள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறவங்க, அவங்ககிட்ட தான் சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால். ஏன்னா அவங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? ஆண்டவர் எத்தனை முறை அவங்க வீட்டுக்கு வந்து போயிருக்காரு. ஏன்னா பெத்தானியார் இருக்கும்போது அடிக்கடி அங்கே போய் என்ன செய்வார்? ஆமாம், தங்குவார். அங்கே இருக்கிற இடத்துல அவள் என்ன செய்வா? உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்வா? மரியாள் என்னை விட்டு எடுபடாத, அவள் கூட பாருங்கள, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா. எப்படி 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 நான் தாழ்ந்துப்பேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்குவேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்குவேன், உம்மை எப்படி 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 நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அல்லேலூயா 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 Hallelujah, 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 Hallelujah. இப்படி இருந்த மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போறாரு, உன் சகோதரன் உயிர் தெழுவாங்கிறாரு. உடனே இவ என்ன சொல்றா? அது எனக்கு தெரியும், கடைசி நாள்ல எழும்போன்னு தெரியும். விசுவாசிக்கிறவன் சந்தேகப்படக்கூடாது. ஏன்னா நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஏன் அந்த வார்த்தை இவளுக்கு தெரியாம போயிடுச்சு? இன்னைக்கு நமக்குள்ள அதுதான் பிரச்சனை. உட்காந்து பிரசங்கம் கேட்பான், வசனம் கேட்பான், ஆனால் மண்டையில் நிற்க மாட்டேங்குது. ஆனால் நமக்குள்ள வந்துச்சுன்னா டாக்டர் சொல்லிட்டார், சொல்லட்டும் ஐயா. டாக்டர் என்ன வேற வானத்தில் வந்து கூச்சவரா? நான் மருத்துவத்தை குறை சொல்லலை, மருத்துவர்களையும் குறை சொல்லலை. தெய்வத்துக்கு அடுத்த ஸ்தானத்தில் வை, ஆனால் தெய்வ ஸ்தானத்தில் வைக்காத. அவர் சுகம் தரும் தெய்வம். மறிக்க போறேன்னு எசேக்கியா மறுபடியும் பிழைக்க செய்த தெய்வம். பாதி மாம்சம் அழுகி விழுந்த மிரியாமை மறுபடியும் பரிபூர்ண ஆரோக்கியமாக்கினவர். குஷ்டரோகி வந்து கேட்ட உடனே, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலாகுன உடனே
மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்கிற தேவன். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய வாயில் ஊமை பேசாமல் போகிறோம், காது கேட்காம போது இந்த குறையெல்லாம் இருக்க. என்ன தெரியுமா? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. மிக அழகாக நமக்கு எழுதி வச்சிருக்கார். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும். கண்ணு இருக்கு, ஆனா யாரை பார்க்கல? கர்த்தரை நோக்கி பார்த்தா என்ன உண்டு? நோக்கி பார்த்ததீனா பிழைத்து கொண்டோமையா. நோக்கி பார்த்ததீனா பிழைத்து கொண்டோமையா. ஒப்பு கொடுத்தீரையா உண்மையே எனக்காக. உலகில் ரட்சகரே உன்னத பலியாக. மகிமை மகிமை மாணிமை மாறா நேசனுக்கே. மகிமை மகிமை மாணிமை மாறா நேசனுக்கே. நல்ல கவனிங்க. சாதாரண மனுஷன் சந்தேகப்படுத்தா நான் பேச மாட்டேன். இவன் கத்தரிட்ட நியமங்கள் கட்டளைகள் எல்லாம் யாவற்றிலும் தவறாம கரெக்டா நடக்கிறவங்க. வாசிங்க. கர்த்தரிட்ட அவர்கள் இருவரும். யாரு? புருஷனும் மனைவியும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின். இன்னைக்கு அப்படிப்பட்ட குடும்பத்தை பார்க்க முடியாது. ஆசாரிய சர்ச்சுக்கு போனா அவருடைய மனைவி என்ன செய்வாங்க? வீட்டில் உட்காந்துட்டு கேட்டால் வர்றதுக்குள்ள சமையல் பண்ணிவிட்டு பாதி செய்தியில் வந்து உட்காருவாங்க. அப்படி இல்லை. கர்த்தரிட்ட சகல கற்பனைகளிலும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாமல். அப்படிப்பட்ட சகரியா தன் கடைசி நாட்கள்ல ஆசாரிய முறைமையின்படி சீட்டு பெற்று தூபம் காட்டுவதற்கு அவன் ஆலயத்திற்குள்ள பிரதான அல்லது பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன இருக்கான்? போய் நிற்கிறான். அங்கதான் கர்த்தருடைய தூதனானவர் என்ன செய்றாரு? தரிசனமாகி 13ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே. இதுக்கு மேல அவன் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கடைசி முறை சீட்டு முறைமையின்படி பெற்று வந்திருக்கிறான். இதுக்கப்புறம் அந்த ஸ்தலத்துக்கு வரல. ஏன்னா வயது முதிர்ந்த கிழமை 2 பேர் வயது சென்றவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஆசாரியன் கர்த்தரை தரிசிக்கிறவன், மற்றவங்களுக்கு எடுத்து போதிக்கிறவன். அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஐயா போதிக்கிற நாமே ஆகாதவனை என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. உங்களில் அநேகர் போதகராகாது இருப்பீர்களாக. எதுக்கு? அதிக ஆக்கினை அடைவோம் என்று முதல்ல அறிந்து கொள்ளணும். எதேதோ தெரியுங்கிறோம். இது தெரிஞ்சிருக்கா? கர்த்தர் சொன்னா அவர் பொய் சொல்லுவாரா? என்னாகும் 23:19 அடிக்கடி நம்ம தியானிக்கிறோம். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் கிடையாது. மனம் மாறவும் மாட்டாரு, சொன்னதை செய்யாம இருக்க மாட்டாரு, வசனித்தும் நிறைவேற்றாதே இருப்பாரா அப்படின்னு கேட்கிறோம்ல. யோபு 33:14 ஒரு தடவை சொல்லிட்டா மறு தடவை திருத்தி கூட சொல்ல மாட்டாருங்கிறமே. தேவன் ஒரு விசை சொல்லிய காரியத்தை மறுவிசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. 23:14 அதுதான் சொல்ற, எனக்கு என்று குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவை இன்னும் அநேகம் அவரிடத்தில் எல்லாம் இழந்தார். யோபு நம்பினா, ஆனா சகரியா நம்ப முடிஞ்சா? சொல்றாரு கர்த்தருடைய தூதன் அவருக்கு தரிசனமாகி, சகரியாவே பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாய். ஐயா, பிறக்க போற பிள்ளைக்கு பேர் கூட அட்வான்ஸா சொல்லிட்டார்.
அவன் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டாரு. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும். உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் அதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களின் நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கென்று உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவா, கண்கள் அவன் மீது வைத்திடுவா, கருத்தாய் காத்திடுவா. கண்கள் அவன் மீது வைத்திடுவா, கருத்தாய் காத்திடுவா. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனில் கரல்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனில் கரல்களை நாம் பற்றிக் கொள்வோம். நல்ல கவனிங்க. உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்துவான். ஆனால் சகரியாவுக்கு சந்தேகம். இன்னைக்கு உங்களுக்கு அதான் சொன்னேன். அவர் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல நீதியின் சூரியன் உதிக்கும். அவருடைய சட்டையின் கீழே வந்தேன்னா ஆரோக்கியம் இருக்கும். வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல இருப்பீங்க. ஆனா நாள் எப்படிப்பட்டதா இருக்கும்? கொப்பு வேறு எல்லாம் அடிக்கிற நாள். அகங்காரிகள் அக்கிரமக்காரன்னா துரும்ப போல இருக்கிற நாள். ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கும். ஆனா நமக்குள்ள அந்த விசுவாசம் வந்துருதா? ஊமையாருக்கு சொல்றேன். ஊமை எதுக்கு தெரியுமா? சகரியாவுக்கு ஏன் ஊமை ஆக்கணும்? ஆண்டவர் அடையாளம் வச்சுட்டு போறாரு. இதை நான் எதினால் அறிவேன். அதான் கேட்டான். அப்படியா? உனக்கு ஒரு ப்ரூஃப் வேணுமா? அடையாளம் வேணுமா? ஓகே, இந்த பிள்ளை பிறந்து பேர் வைக்கிற வரைக்கும் அவ்வளோதான். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசப்படுறீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? தொடர்ந்து வரணும். இதற்கான பொருளாதார தேவை சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் இந்த ப்ரோக்ராம் வரணும்னா ரெக்கார்டிங்கை சேர்த்து 5000 ரூபா செலவழிக்கணும். எங்கள் சபை அதை விட ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே எனக்கு பயம். ஏன் தெரியுமா? எல்லாரையும் கூட்டிகிட்டு வரதுக்கு வேன் வாடகைக்கு எடுக்கணும். அவங்கள வர்றவங்கள சாப்பிட வச்சு அனுப்பணும். யார் யார் எந்தெந்த குறையோடு வரணும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மாத்திரை சீட்டை தூக்கிட்டு வந்து நிற்பாங்க. பிரதர், ஐயோ எனக்கு இப்படி பிள்ளைக்கு சோமலாமல் இருக்குது, டாக்டர் மருந்து எழுதி கொடுத்தாரு, வாங்குகிற காசில் வந்து நிற்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா சரி ஒன்றும் இல்லை பிரதர், நேற்று நடந்து போயிருந்தேன், ஒரு வாகனம் என்னவோ கவனிக்காமல் வந்துட்டாங்க, என் கையில் அந்த கம்பு ஒடிஞ்சு வச்சுன்னு வந்து நிற்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை பிரதர், நேற்று அப்படியே வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன் பிரதர், எப்படின்னு தெரில, ஒரு இடத்துல வலிக்கிருச்சு, கால் மறந்து வச்சுட்டேன், எனக்கு அப்படியே சுளுக்கிருக்கு, போய் மாற்ற மாட்டேன், மூ வாங்கி தைக்கணுங்க, மூ வாங்க கூட காசில் வந்து நிற்கிறவனு உண்டு. கர்த்தர் ஏவினால் நீங்களும் உதவலாம். இவங்களை கூட்டு வரக்கோ, நல்ல சாப்பாடு கொடுக்குறக்கோ, உதவி செய்கிறக்கோ உதவலாம். திருநெல்வேலியோட ஒரு கட்டுமான பணி நடக்குது. வயது முதிர்ந்த பார்வையற்ற சகோதரிகள் எத்தனையோ பேர் தள்ளப்பட்டு கிடக்க. அன்னைக்கு காலையிலோட ஒரு பையன் வந்திருந்தான், 26 வயசு பையன். அவன் யார் எல்லாம் இருக்கான், வசதி இருந்தால் எல்லாரும் தள்ளி விட்டாங்க. இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணான், ஐயா எப்படியாவது என்னை கொஞ்சம் எடுத்து இடத்துல வச்சுக்கிறீங்களா, நான் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து கிடக்கேன் ஐயா, எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. இப்படிப்பட்ட மக்களுக்காகத்தான் திருநெல்வேலியில் தங்குறதுக்கு இடம் இன்னும் கட்டி வாரோம். நீங்களும் கர்த்தர் ஏவினால் ஒரு சதுரடி 2300 ரூபா இதற்கென்று உதவலாம். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே. ஏயா 10லேருந்து 5 காலையில் சொல்லக்கூடாதா? சொல்லலாம். நான் தெருவில் பிரசங்கம் பண்ண போகிறாள்,
அப்போ ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டே போக முடியாது. இந்த தொலைக்காட்சிக்கு வரும்போது எத்தனை பேர் ஃபோன் எடுத்துகிட்டு கேட்குறீங்க, ஃபோன் அட்டன் பண்ணல நீங்கள். எல்லா நேரம் ஃபோனை வச்சுருக்க முடியாது. அதுக்காக இன்றைக்கி மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்து நான் சும்மாவாது இல்லை உங்களுக்காக ஜெபம் பண்ண ஆள் வச்சுருக்கேன்னு சொல்கிற ஆள் நான் கிடையாது. நான் எடுத்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு வாஞ்சிக்கிற ஆள். 10 to 5 மணிக்குள்ளே கொடுங்க. ரெக்கார்டிங்கில் இருந்தால் அல்லது எங்கேயாவது போக்குவரத்தில் இருந்தால் ஒழிய கட்டாயம் உங்கள் ஃபோனை அட்டன் பண்ணுவேன். ஒரு வேளை கேட்கலாம், ஐயா நாங்கள் பார்க்குறோம், இதுக்கு உதவி செய்ய ஆசை இருக்குது, எப்படி தொடர்பு உள்ள? இதில் 2 நம்பர் ஜிபே ஃபோன்பே வந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை ஐயா ஃபோன் வழியாக நாங்கள் தொடர்பு பண்ணோம், இப்படி கணக்கு வைக்கிறதுக்கும் ஃபோன் நம்பர் உண்டா? உண்டு. அதில் அடித்து பாருங்கள், அதில் உங்களுக்கு கணக்கு வைக்கிறதுக்கும் வழி உண்டு. 8438852500 இந்த நம்பர் வழியாக நீங்கள் தொடர்பு கொண்டா ஐயா அந்த பில்லை என்கிட்ட சொல்லலாம் போட்டுட்டு உங்களுக்கு அது கணக்கு வைப்பதற்கு உதவியாக இருக்கும். அதே போல் நீங்கள் வந்து பார்க்கலாமா? தாராளமாக வந்து பார்க்கலாம். ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, நானே உங்களை கூட்டிகிட்டு வரேன். வந்து பாருங்கள், வந்து பார்த்தாக்கா எதுவும் செய்யணுமா அப்படிலாம் இல்லை. கர்த்தர் ஏவினான். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் இந்த 40 நாள் ஜெபத்தில் வைப்பதற்கு நெடுநாள் தடைப்பட்டிருக்கிற காரியம் எது இருக்கோ அந்த காரியத்தை தாராளமாக நீங்கள் கூட்டு சொல்லலாம். இந்த 40 நாள் ஜெபத்தில் வருகிற மக்களுக்கு ஒரு நாள் அவங்கள ஜெபம் முடிக்கும்போது ஒரு நல்ல ஜூஸு பிஸ்கட் கொடுத்து அனுப்புறதுக்கு உதவ கர்த்தர் உங்களை ஏவினால் 40 நாளில் ஒரு நாள் அல்லது 2 நாள் 3 நாள் உங்களுக்கு ஏவுகிறபடி கர்த்தர் ஏவினால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தபால் மூலம் அல்லது மணி ஆர்டர் மூலம் தொடர்பு கொள்றவங்களுக்கு சொல்லுவேன். அந்த மணி ஆர்டர் காசு செலவெலாம் அனுப்புறதுக்கு ஒரு வழி உண்டு. தயவுசெய்து குறிச்சிக்கோங்க. 36 35 38 89 63 36 35 80 அதாவது 36 35 38 89 63 இந்த நம்பரை எழுதி கொடுத்தீங்கன்னா அங்கேயே அக்கௌண்ட் நம்பர், போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் நம்பர் தான், அது வழியாக நீங்கள் கட்டலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆரோக்கியம் ஏன் கெடுகிறது? கர்த்தருடைய கோபத்தினால. அறிந்தவனும் கூட சில நேரத்தில் ஆண்டவரை கோபப்படுத்தினான். சகரியாவுக்கு சொல்லப்பட்ட அந்த தூதனை நோக்கி எதினால் அறிவேன் என்றானே, அறிவதற்கு அடையாளத்தை வைத்து சென்ற தெய்வமே, இன்றைக்கு சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் பரிபூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லோரையும் ஆசீர்வதியும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய கண்ணீர் மாறட்டு, கவலைகள் மாறட்டு, வேதனைகள் விலகட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசுவின் நாமத்திலே இன்றைக்கு காது கேட்காத, வாய் பேசாத பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கண்ணீர் வடிக்கிற பெற்றோருக்காய் ஜெபிக்கிறேன். உடைய கண்ணீரும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019.
தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.